ஒருத்தவங்க இறக்கும்போது பார்த்திங்கன்னா தன்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் யாருக்காவது எழுதி வைப்பாங்க. அதான் உயில்னு சொல்லுவாங்க. அதே இங்கிலீஷில் வில்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேர்டு இருக்குது, பெக்யூத்துன்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த பெக்யூத்துன்னா என்ன மீனிங்னா இட்ஸ் நத்திங் பட் நம்ம இறந்து போன பிறகு மற்றவங்களுக்கு தன்னோட மணியோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ விட்டு செல்வது தான் பெக்யூத்துன்னு சொல்லுவாங்க. பிரெட் அண்டு பட்டர் இஷ்யூஸ்ன்னு சொல்லி ஒரு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், ஒருத்தவங்க தன்னோட டெய்லி வாழ்நாளில் தன்னோட இயற்கையாகவே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்லாம் வந்து பிரெட் அண்ட் பட்டர் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்க வாழ்கிறாங்க, அவங்க அந்த இடத்துல வந்து தண்ணி வரமாட்டேங்குது. ஸோ அந்தமாரி விஷயங்கள், அதாவது பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்லாம் வந்து பிரெட் அண்ட் பட்டர் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று கேரட் அண்ட் ஸ்டிக் மெத்தட்னு சொல்லுவாங்க. கேரட் அண்ட் ஸ்டிக் மெத்தட் என்னென்னா, ஒருத்தவங்க வந்து நல்ல விஷயங்கள் பண்ணாங்கன்னா அவங்கள பாராட்டுறது. அதே அவங்க வந்து தப்பு பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்கள தண்டிக்கிறது. அதான் கேரட் அண்ட் ஸ்டிக்குக்கு. பேரடின்னு ஒரு வேர்டு இருக்குது. அந்த பேரடிக்கு என்ன மீனிங்னு சொன்னால், இப்போ நடிகர் திலகம் சிவாஜி இருக்காருன்னு வச்சிங்களேன், அவர் இறந்துட்டார். ஸோ அவரை மாதிரியே ஒருத்தவர் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவரை மாதிரியே ஆக்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் அது பேரடின்னு சொல்லுவாங்க. அதுவும் பேரடின்றது இமிட்டேட்டர் தான். ஆனால் வந்து ஆர்டிஸ்டிக் ஃபார்மாக வந்து ஒருத்தவங்களை பார்த்து காப்பிடிச்சா அதுதான் வந்து பேரடின்னு சொல்கிறது. நம்ம நிறைய அவார்ட்ஸை வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவிலே பெரிய அவார்டு பார்த்திங்கன்னா, இந்திய கவர்மெண்ட்டால் கொடுக்க பெரிய அவார்டு பார்த்திங்கன்னா பாரத ரத்னா. அது வந்து இறந்த பிறகும் கொடுக்கலாம், இல்லை வாழும்போதும் கொடுக்கலாம். ஒரு வருஷத்தில் அதிகபட்சமாக 3 பேருக்கு தான் பாரத ரத்னா கொடுக்க முடியும். அதேமாரி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு அவார்டு வந்து டேவிட் பெக்காமுக்கு கொடுத்தாங்க. அந்த அவார்டு பேர் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் அவார்டு. கொடுத்த ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரத்துக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா தேவஸில் இருக்குது. தேவஸ் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் சுவிட்சர்லாந்தில் இருக்குது. நேப்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த நேப்லுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் கையும் களவுமாக பிடிக்கிறதுன்னு சொல்லி தமிழில் கேள்விப்பட்டிருப்போம். நேப்லுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், ஒருத்தவங்க வந்து தப்பு பண்ணிகிட்ருக்காங்க, தப்பு பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவங்கள பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த வந்து நேப்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ சில விஷயம் பார்த்திங்கன்னா பொருள் ரிலேட்டடாக இருக்கும், சிலது பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடாக இருக்கும். இந்த மணி ரிலேட்டடாக யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் பெக்குனரின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து பொருள் ரிலேட்டட் இல்லாமல் மணி சார்ந்த விஷயமாகவும் பணம் சார்ந்த விஷயமாகவும் இருந்தால் அதுதான் பெக்குனரின்னு சொல்லுவாங்க. பெக்குனரி. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு மியூசியம் வந்து நியூஸில் வந்துச்சு. காரணம் என்னென்னு சொன்னால், அது வந்து ஃப்ரான்ஸ்லேயே இருக்கிற பழமையான மியூசியம். அந்த மியூசியத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா லோவர் மியூசியம். அந்த லோவர் மியூசியம் தான் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொன்னால், மோனலிசான்னு சொல்லி ஒரு ஓவியம் இருக்குது. அது வந்து ஒரு மர்மமான ஓவியம். அதை வந்து லியோனார்டோ டா வின்சி வரைஞ்சார். ஸோ அந்த ஓவியம் வந்து அந்த மியூசியத்தில் தான் இருக்குது. அந்த மியூசியத்தில் இன்னும் பல விதமான ஓவியமும் இருக்குது. லாஸ்ட்டு சப்பர்னு சொல்லுவாங்க, அதாவது கடைசி உணவு, அதாவது கடைசி ராத்திரி உணவு தான் லாஸ்ட்டு சப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓவியமும் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற பழமையான மியூசியம். அது பேர் தான் லோவர் மியூசியம். லோவர் மியூசியம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அதை வந்து புதுப்பிக்கிறதா, அதாவது ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் பண்ணுறதா வந்து ஃப்ரான்ஸு பிரசிடென்ட் சொல்லியிருந்தார். ஸோ அதான் வந்து நியூஸில் வந்துச்சு.